Hello friends, welcome to Yummy Stitches. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். இன்றைக்கி நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி உளுந்தங்களி ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த உளுந்தங்களி ஒரு வயசு குழந்தைகள்லேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இது உடலுக்கு ரொம்ப நல்லது, எலும்புகளுக்கு ரொம்ப பலம் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாமே கருப்பு உளுந்து வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். கருப்பு உளுந்து, உருண்டை உளுந்து கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இப்போ நான் உடைத்த உளுந்து தான் கிடச்சிச்சு, அதனால் அதை எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 10லேருந்து 11 12 எடுத்திருக்கேன். முந்திரி அதே மாதிரி 10லேருந்து 12 எடுத்திருக்கேன். பனங்கருப்பட்டி ஒரு 4 கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் சிறிதளவு 2 பிஞ்ச் மட்டும் எடுத்திருக்கேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன். இந்த நெய் ஆப்ஷன் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெயை சேர்த்திக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உருண்டை உளுந்து கிடச்சிதுன்னா அதவே யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இப்போ இந்த உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் நிறச்சி எடுத்தால் 1/2 கப் அளவு, அந்த மாதிரி ஒரு அளவு வரும். நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது வெள்ளை உளுந்தில் செய்கிறதுல எந்த யூசேஜும் இல்லை. ஸோ கருப்பு உளுந்தில் செய்யுங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி எல்லாத்தையும் ஒரு 1/2 பத அளவுக்கு மட்டும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1/2 பதம் வறுத்து எடுத்திங்கனாவே போதும். இப்போ வறுத்து இந்த மாதிரி ஒரு பவுட்ரு மாதிரி, அதாவது பவுட்ரு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பதத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பதத்தில் தான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மாதம் அளவுக்கு வரைக்கும் இது பக்குவமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வைக்கிறது. இதில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணி டெய்லி கொஞ்சம் எடுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 1 மாதம் அளவு கரெக்டாக இந்த பவுட்ரு வரும். இந்த பவுடரை வச்சு நான் எப்படி உளுந்தங்களி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க 4 பனங்கருப்பட்டியை ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அளவு தண்ணியில் நல்லா அதை கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கரைச்சி இதில் நான் 2 டீஸ்பூன் அளவு பவுட்ரு போடுறேன். அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தம் பவுட்ரு இருக்குல்ல அல்லவா, அது 2 டீஸ்பூன் அளவு போடுறேன். இது நல்லா சுண்டதாக நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல வெண்ணெயாட்ட திரண்டும் வரும். இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா பாருங்களேன், இப்படி கொதிச்சு இந்த மாதிரி கொதி தண்ணியாட்ட வரும். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்க முடியும். இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இடவிடாமல் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கிளறும் போதே அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பாதாம் முந்திரிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க ஏலக்காய் தூளே இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்திலேயே குழந்தைகளுக்கு 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நல்லா எலும்புகள் வலுப்பெறும். இப்போ கொஞ்சமாக நல்லா கெட்டியாகிற தன்மைக்கு வருது. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அளவு தண்ணி ஊற்றியும் கூட நீங்கள் கிளறலாம். பட் இந்த மாதிரி கிளறும் போது நல்லா அந்த உளுந்து பருப்பு நம்ம கொரன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா வெந்து நல்ல ஒரு பதத்துக்கு வரும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றுறது. இப்போ நல்லா கிளறியாச்சு. இது கூட பசும்பால் நான் எடுத்திருக்கேன். பசும்பால் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். அந்த பசும்பால் நல்லா ஊற்றி கிளறிடுங்க. ஓரளவு கெட்டி பதம் வரும்போது இந்த பசும்பால் ஊற்றணும். நல்லா காய்ச்சின பசும்பால் தான் இது. இதை ஊற்றி நல்லா கிளறிடுங்க. கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தால் தான் இது எங்கேயுமே கட்டி சேராமல் ஒரு நல்ல பதத்துக்கு வரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடுப்பு ஃப்ளேம் ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க.
இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பாலும் டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த மாதிரி உளுந்தங்களி செஞ்சு கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப பலமாக இருக்கும். தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும். ஸோ இந்த உளுந்தங்களியை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பு ஃப்ளேமில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா வெண்ணெயாட்ட திரண்டு வர பதத்துக்கு வரும். இந்த கெட்டி பதத்துக்கு, அதாவது 1 வயசுக்கு கீழே நீங்கள் 8 மாதத்துலேருந்து 9 மாதத்துலேருந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பதத்துக்கு கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியான பதத்துக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம கூழ் மாதிரி கூட இதை கொடுக்கலாம். நான் என்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி கூழ் பதத்தில் 9 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தேன். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்னால நான் ரெகுலராக இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோடய குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்னோடய குழந்தை வயசு 2.5 ஆகுது. இது வரைக்கும் நான் இந்த உளுந்தங்களியை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் கெட்டியான பதத்தில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இப்போ தான் உங்களுக்கு குழந்தை ஒரு 8 மாதம் 9 மாதம் ஸ்டேஜில் வருதுன்னா இந்த மாதிரி இந்த ரெசிபி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். கால்சியம் நல்லா கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரும். பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா கெட்டியான அடி கனம் இருக்கிற பாத்திரத்தை வச்சு இது செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது நெய்யாக இருந்தாலும் நல்லெண்ணெயாக இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது இனி கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இனி கெட்டி ஆச்சுன்னா தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சூடான சுவையான உளுந்தங்களி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இது சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான சுவையான உளுந்தங்களி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் இனி போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். இனி புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ எம்மி ஸ்டிச்சஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எம்மி ஸ்டிச்சஸ், ஆல்வேஸ் டெலிஷியஸ்.